வீட்டில் ஏதாவது பில்லி சூனியங்கள் அகால மரணம் நிறக்கூடியதாக இருக்குது யாருன்னா ஜாதகத்தில் சொன்னாங்கன்னா கட்டாயமாக இந்த ஆலயத்தில் நம்ம வந்து பார்க்கணும். நாகதேவதையில் இருக்கக்கூடிய புற்று நாகதேவதைகள் இது தரிசனம் பண்ணிவிட்டு நம்ம இங்கேருந்து கிளம்புறோம். இங்கேருந்து மேலே போகிறதுக்கு ஆயத்தமாகறோம். ஓம் ஷட்பதேவி நமக. ஓம் நாகராஜாய நாகராணியை நம்ம வஸ்துதே. நம்ம இங்கே பண்ணும்போது எல்லாம் தரிசனம் பண்ணிவிட்டு எல்லாம் கீழே வந்துட்டுருக்காங்க. அதையும் நம்ம பார்க்குறோம். இதுக்கு அருகில் சற்று தூரத்தில் ஒரு சின்ன ஒரு விநாயகர் சந்நிதி இருக்குது. இந்த சந்நிதி நம்ம பார்த்துட்டு இப்போ மேலே மலையேற்றம் ஏற போகிறோம். மலையேற்றம் சின்னதாக தான் இருக்குது, ஒன்றும் கடினமான ஒரு பாதையெல்லாம் ஒன்றும் இல்லை. நாங்கள் இது 7 வருஷத்துக்கு முன்னாடி பொழுது இந்த அளவுக்குலாம் ஒன்றும் இல்லை, வெறும் சாதாரண ஒரு மலைப்பாறை. இனி கொஞ்சம் ஏறுறதுக்கு நல்ல ஒரு பாதையை அமைச்சிருக்காரு. நல்லம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த சிவபெருமானுடைய ஆலயத்தில் இருக்கக்கூடிய ஒரு பூசாரி, அந்த சிவனடியாருக்கு ரொம்ப நம்ம நன்றி கடன் பட்டிருக்கோம். இறைவன் அவரை இன்னும் நிறைய நாள் நமக்காக இந்த ஆலயத்தில் வைத்து இறைவனை வழிபடுவதற்கு நம்மளாம் பிரார்த்தனை செய்யலாம். அருமையான ஒரு ஆலயம். நாங்கள் நடு ராத்திரியில் போயிருக்கோம். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 9 மணிக்கு நாங்கள் இங்கேருந்து கிளம்பினோம். இப்போ பார்த்திங்கன்னா ஜீவசமாதியை நம்ம வந்து பார்க்குறோம். ஒரு சித்தரோட ஜீவசமாதி. வடிவானந்த சித்தர் என்று சொல்லக்கூடிய சித்தர். இவர் 100 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்ததாக சொல்லப்படுறாரு. இந்த மலையிலேயே தவம் இருந்து இந்த மலையிலேயே அவர் ஜீவசமாதி அடைந்ததாக ஒரு வரலாறு கூறுகிறது. இந்த ஜீவசமாதிகள் பிரதோஷ தரிசனம் செய்வது மிக பாக்கியம்.